சிலுவைநாதர் இயேசுவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவிடம் அன்பு, கிருபை, பொறுமை, தாழ்மை, மன்னிப்பு, தயவு, கீழ்ப்படுதல் என்று பல தெய்வீக சுபாவங்கள் இருந்தன. ஏனென்றால் அவர் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்த போதும் இந்த உலகத்திற்கு அவர் வந்த பொழுது மனுஷ சுபாவமும் அவரிடம் காணப்பட்டது, தெய்வீக சுபாவங்களும் வெளிப்பட்டன. ஆனாலும் அவர் ஒரு நாளும் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணினதில்லை. ஒரு அடிமை போன்று ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இந்த உலகத்திற்கு வந்தார். எதற்காக? மனிதனாக வாழ்ந்தாலும் தேவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தும்படியாக, நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக வந்தார். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்ற முயற்சி செய்வோம். அவரை போன்று நாமும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய வார்த்தைகளுக்கு, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம். நமக்குள் இருக்கின்ற எல்லா பெருமைகளையும் நீக்கி அவரை போன்று நம் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவோம். அவர் நமக்காக சிலுவையில் செய்தவைகளை தினமும் எண்ணி அவருக்கு நன்றி சொல்வோம். தேவ சாயலாக படைக்கப்பட்டோம் என்ற வார்த்தையின்படியாகும் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ பிரயாசப்படுவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனை, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, எங்களுக்காக சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்து உம்மை தாழ்த்தினீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.